ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக சிலர் கால் பண்ணி கேட்டிருந்தாங்க, உனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு, யூடியூப்லேருந்து காசு எதுனா வந்துச்சா இல்லையா அப்படின்னு தான் இந்த வீடியோவில். ஸோ நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 13 மந்த்து 14 மந்த் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சரியாக கூட அதை பார்க்கவே இல்லை, இன்னும் எவ்வளோ மந்த் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ 1 இயர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ 1 இயரில் வந்து எவ்வளோ நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன். ஆனால் இந்த யூடியூப்காக இப்போ தான் என்னால் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் அதுலேயே வந்து நான் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். நம்ம ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து அதில் தெளிவாக இருந்திருக்கணும். நான் அப்படி இல்லை, ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நானும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் போக போக தான் தெரிஞ்சிச்சு அதோட கஷ்டம் என்னென்னு. பட் கஷ்டப்பட்டால் தான் அதோட பலனை வந்து நம்ம அடைய முடியுங்கிறதும் உண்மை. ஸோ நான் வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணிகிட்டு இருந்தேன் என்னோடய வீடியோவில். சேனல் வந்து 3 மந்த்து லாக்கில் வேறு இருந்துச்சு ஏதோ ஒரு மிஸ்டேக்னால். ஸோ அதெல்லாம் அப்போ வந்து ரீச்சே இருந்தில்ல. அந்த 3 மாதம் வந்து வீடியோ போட்டுட்டு தான் இருந்தேன் கண்டினியூவாக. சில டைம் உடம்பு சரியில்லாமல் ஹாய் போயிடும். ஸோ அப்போ கூட வீடியோ போடுவேன். சில டைம் வீடியோ போட முடியாத சுச்சுவேஷனில் வந்து வீடியோ போடாமல் இருந்திருக்கேன். லாங் வீடியோ வந்து போடலை. லாங் வீடியோ எடுத்து போடுறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஷார்ட் வீடியோ தான் போட்டுட்ருந்தேன். கண்டிப்பாக எனக்கு இன்னமும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம். எல்லாருமே ட்ரை பண்ணலாம். நிறைய பேர் வந்து வேலை இல்லாமல் குழந்தைங்களாம் இருக்கிறப்போ வெளியில் வந்து வேலை செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கலாம். ஸோ அந்த டைமில் வந்து கண்டிப்பாக அந்தமாரி இருக்கிறவங்க இந்தமாரி வீடியோ போடலாம். அதை வந்து நம்ம பார்ட் டைமாக சூஸ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இதே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இதெல்லாம் காசெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் வாங்கிட்டேனாங்கிறது எல்லாருக்குமே நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். ஸோ அது வந்து வீடியோட எண்டில் சொல்கிறேன். சிலர் வந்து இதில் காசெல்லாம் வராது, எதுக்கு இதெல்லாம் பண்ணுறேன்னு கூட சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, கண்டிப்பாக வரும். நிறைய பேர் போடுறாங்க, எல்லாருமே வந்து பொய் சொல்ல மாட்டாங்க, உண்மை வந்து சொல்கிறாங்க. நிறைய பேர் இருக்காங்க ஒரு நம்பிக்கையில். நிறைய பேர் பார்த்துருக்கேன், இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், கொஞ்சம் வந்திருக்கு அப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. முயன்றால் சாதிக்கலாம்ங்கிற மாதிரி தான் நானும் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஆல்மோஸ்ட் 1 வருஷம் போனதே தெரியல. 1000 சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ யூடியூப்பில் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் வைஸ் இருக்குது, செட்டிங்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது. அதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும், அப்போ தான் வரும். மெயின் வந்து டெய்லி வீடியோ போடணும், ஒரே யூனிஃபார்ம் மாதிரி கண்டென்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். நம்ம எதை சூஸ் பண்ணுறேன்னு வந்து ஃபஸ்ட்லேயே வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அந்த ரூட்டில் தான் நம்ம போகணும். மிக்ஸ் பண்ணி எல்லாம் போட்டாக்கா வீடியோ வந்து கண்டிப்பாக ரீச்சே ஆகாது. நான் பண்ண மிஸ்டேக் அது எல்லாமே. நான் வந்து என்னோடய வீடியோவில் நீங்கள் ஸ்டார்டிங்கெல்லாம் பார்த்துருக்கலாம். என்னோடய பாப்பாவுடைய டான்ஸ் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து குக்கிங் போட்டிருக்கேன், விலாக் மாரி போட்டிருக்கேன், அப்புறம் சாரீ குச்சி டிசைன் பண்ணுறது போட்டிருக்கேன். இந்தமாரி நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் எதனா ஒன்று சூஸ் பண்ணி வந்து நம்ம போடணும். அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக என்னால் சரி குக்கிங்க்கு வந்து கொஞ்சம் ரீச் இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு. நான் வந்து அதனால் குக்கிங்கே கொஞ்சம் நல்லா போட்டுட்ருந்தேன். பட் பரவாயில்ல, ஓகே. ஒரு வீடியோ வந்து வியூஸ் போயிட்டு இருந்துச்சு, ஒரு வீடியோ வந்து வியூஸ் இருக்காது. அது எல்லாருக்குமே இருக்கிற ஸ்ட்ரகல் தான். ஸோ எல்லாமே வியூஸ் போகணும்லாம் முடியாது. எதனா ஒன்று தான் நல்லா ரீச் கிடைக்கும். ஒரு சிலர் வந்து அவ்வளோவா ரீச் இருக்காது. அந்த மாதிரி தான் என்னோடய வீடியோவும் போயிட்டுருக்கு. ஸோ ஃபைனலாக வந்து நான் சீக்கிரமாக முடிச்சிக்கலான்னு இருக்கேன். வளவலான்னு பேசுகிறதெல்லாம் வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் ஈகராக இருக்குவாங்க, எப்போ இவங்க சொல்லுவாங்க பணம் வாங்கினா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் இதில் வந்து டீப்பாக என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களை கூட நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு அதுலேருந்து ஒரு தெளிவு கிடைக்கும்னு நினைக்கிறேன். யூடியூப்லேருந்து பணம் வந்துச்சா இல்லையா, அதுதான் இப்போ கொஷன் மார்க்கு. இன்னும் வரல மக்களே.